ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். தட் இஸ் எஸ்டிமேஷன் ஆஃப் சீரம் டோட்டல் ப்ரோட்டீன்ஸ். சரியா? இது வந்து ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக உள்ளது. இருந்தாலும் நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா இதை வச்சு மற்ற 4 எஸ்டிமேஷனும் நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால், டோட்டல் ப்ரோட்டீன்ஸ், சீரம் பிளட் யூரியா, சீரம் கிரியாட்டினின் அண்ட் பிளட் குளுக்கோஸ் 5 வரும். இந்த 5ல் எது வருதோ அதுக்கு இது ஒரு ரோல் மாடல் மாதிரி நான் எடுக்கிறேன். இதை வச்சுட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? எஸ்டிமேஷன் ஆஃப் சீரம் டோட்டல் ப்ரோட்டீன்ஸ் பை பயோரெட் மெத்தட். இதான் உங்கள் டாபிக் கொடுத்துருவாங்க. பட் முடித்த பிறகு நாங்கள் எக்ஸாமினர் வந்து என்னென்ன கேட்போம், எந்தெந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஆன்சர் பண்ணணுன்றதுக்கு ஒரு ரஃப் ஐடியா கொடுக்கும். சரியா? ஸோ நீங்கள் எஸ்டிமேஷன் ஆஃப் சீரம் டோட்டல் ப்ரோட்டீன் சொல்கிறதால சில எக்ஸாமினர் என்ன பண்ணுவாங்கன்னா வாட் இஸ் சீரம், வாட் இஸ் பிளாஸ்மா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஒரு பேஷண்ட்கிட்ட பிளட் எடுத்த பிறகு அதை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் சென்ட்ரிஃபியூஜ் ஆன பிறகு லோவர் போர்ஷனில் இருக்கிற கிளாட்டட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் தான் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், அது எரித்ரோசைட்ஸ் அதெல்லாம் இருக்கும், அது பிளாஸ்மா. இந்த மேலே கிளியர் சொல்யூஷனாக இருக்கும், அது சீரம். சரி, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சென்ட்ரிஃபியூஜ் பண்ண பிறகு இதுக்கு அடுத்து மெத்தட் வந்து பயோரெட் மெத்தடுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ பயோரெட் ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்னென்ன கேட்பாங்கன்னா வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் பயோரெட், ரைட்? நீங்கள் எல்லாருமே ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. NH2 2 இருக்கும், ரைட்? CO 2 இருக்கும், ஒரு NH இருக்கும். இது எப்படி எழுதுவாங்கன்னா NH2CO NHCO NH2ன்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் C2H5N3O2 அப்படின்னு எழுதுவாங்க. இது ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலா பயோரெட்டுக்கானதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து சில எக்ஸாமினர் என்ன கேட்பாங்கன்னா பயோரெட் ரீஏஜென்ட்னு சொல்றீங்களா, வாட் ஆர் தி காம்போசிஷன் ஆஃப் பயோரெட் ரீஏஜென்ட் கேட்பாங்க. வெரி ரேர்லி, பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்லணும், ஏன்னா இந்த ரியாக்ஷனுடைய மீடியம் வந்து அல்கலைன் மீடியம். அதுக்கடுத்து காப்பர் சல்பேட் சொல்லணும், ஏன்னா இதுல இருந்து தான் குப்ரிக் அயான்ஸ் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு பயோரெட் ரியாக்ஷன் நடக்கும். தேர்டு பொட்டாசியம் அயோடைட் சொல்லணும், இதுதான் இந்த ரியாக்ஷனை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது. ஃபோர்த் ஒன்று சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட். இதனாலும் காம்போசிஷன் ஆஃப் பயோரெட் ரியேஜென்ட். ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க, பட் யூ ஷுட் நோ அபவுட் த காம்போசிஷன், ரைட்? இதுக்கு அடுத்து இந்த பயோரெட்டுடைய கான்செப்ட் என்னன்னா ப்ளூ கலர் சொல்யூஷன் பயோரெட் ரியேஜென்ட் வந்துட்டு பர்பிள் கலராக மாறணும், ரைட்டா? அதுதான் கலர் வச்சு நம்ம சொல்றது, ரைட்டா? ப்ளூ கலராகவே காமிச்சிங்கனாக்கா ப்ரோட்டீன் இல்லைன்னு அர்த்தம். ப்ளூ கலர் வில் பி கன்வெர்டட் இன்டு பர்பிள் கலர் அப்படின்னாக்கா ப்ரோட்டீன் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, டோட்டல் ப்ரோட்டீன்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. வாட் ஆர் ஆல் தி காம்போசிஷன் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டோட்டல் ப்ரோட்டீன்ஸ்? இதில் வந்து டோட்டல் ப்ரோட்டீனுக்கான நார்மல் வேல்யூவும் சொல்லணும், ஆல்புமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன் 3மே சொல்லணும், மொத்தம் 4 சொல்லணும். டோட்டல் ப்ரோட்டீன் இஸ் 6 to 8 grams per DL. Albumin is 3.5 to 5.5 grams per DL. Globulin is 2.5 to 3.5 grams per DL. ஆல்பமினையும் குளோபுலினையும் ஆட் பண்ணால் டோட்டல் ப்ரோட்டீன் வரணும். ஃபைப்ரினோஜன் 200 to 400 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீதி எல்லாம் கிராமில் வரும், ஃபைப்ரினோஜன் மட்டும் 200 to 400 மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டர். இது சொல்லி முடிச்சதும் இதில் ஒரு ரேஷியோ சொல்லுவாங்க, ஆல்புமின் குளோபுலின். எப்பயுமே இது அதிகமாக அது கம்மியாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்புமின் குளோபுலின் ரேஷியோ ஆர் ஏஜி ரேஷியோ, ரைட்? A மீன் ஆல்புமின், B மீன்ஸ் G மீன்ஸ் குளோபுலின்ஸ். இது யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா 1.2 இருந்து 1.5 வரைக்கும் தான் ஆல்புமின் இருக்கும். குளோபுலின் இஸ் ஆல்வேஸ் 1. ஸோ இந்த ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா 1.2 to 1.5 is to 1, ரைட்டா? 2ஓ 2.5ஓ சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னாக்கா அது ஹைப்போ ஆல்புமினியாவில் போயிடும். சரியா? இப்போ இந்த ஏஜி ரேஷியோடைய நார்மல் சொல்லிட்டீங்கன்னா ஏஜி ரேஷியோ ரிவர்சிபிள் கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம பின்னாடி சொல்லலாம், ரைட்டா? அடுத்து இப்போ இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன் எங்கே சிந்தசிஸ் ஆகுது? 2 ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்று லிவர், இன்னொன்று பிளாஸ்மா செல்ஸ். இந்த குளோபுலின் எல்லாமே பிளாஸ்மா செல்ஸில் தான் ப்ரொடியூஸ் ஆகும், அது இம்யூனிட்டியை கொடுக்கும். ஃபைப்ரினோஜன் ஆல்புமினும் லிவர்லேருந்து சிந்தசிஸ் ஆகும். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் ஆர் சிந்தசைஸ் ஃப்ரம் லிவர், தட் இஸ் வித்
fibrinogen and albumin, whereas globulin is synthesized from plasma cells. ரைட்டா? இப்போ இது சொல்லிட்டீங்க. சொன்ன பிறகு இந்த பிளாஸ்மா புரோட்டீனை செப்பரேட் பண்றது எப்படி சார்? ஏன்னா ஆல்புமின் இருக்கு, குளோபுலின் இருக்கு, ஃபைப்ரினோஜன் இருக்கு, அதுக்கு ஒரே ஒரு மெத்தட் இருக்குது, எலக்ட்ரோஃபோரசிஸ். ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும், எலக்ட்ரோஃபோரசிஸ். ஓகே, இப்போ பயோரெட் மெத்தட்னு சொல்லிட்டீங்களே தம்பி, is there any other method available for the estimation of total proteins? Yes, we have some other methods also. Lowry's method, Lowry சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் லவ்வரின்னு சொல்லுவாங்க, LOWERYS. அதுக்கடுத்து காப்பர் சல்ஃபேட் மெத்தட்னு ஒன்று இருக்கு, அதுக்கடுத்து ஜெல்டால் மெத்தட் ஒன்று இருக்கு. இதெல்லாம் வெளியில ரிசர்ச் சயின்டிஃபிக் சைடில் பண்ணுவாங்க. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஜி லெவலுக்கு பண்றது டோட்டல் புரோட்டீன் எஸ்டிமேஷன் பை பயோரெட் மெத்தட். ரைட்டா? இப்போ இது முடிச்ச பிறகு ப்ரொசீஜர் பிரின்சிபல் எழுதிருவீங்க, ப்ரொசீஜர் எழுதிருவீங்க, டேபிளர் காலம் போட்டுருவீங்க, அதில் ரீஏஜென்ட்லாம் எழுதிருவீங்க, அதில் பிளாங்க், ஸ்டாண்டர்ட், டெஸ்ட் 3 போடுவீங்க. அதில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிளாங்க், டெஸ்ட், ஸ்டாண்டர்ட். இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்ல வேண்டியது, டெஸ்ட்ன்றது பேஷண்ட்டுடைய சாம்பிள், அதை தான் யூ ஆர் கோயிங் டு ஐடென்டிஃபை த வேல்யூ. ஸோ unknown concentration இஸ் டெஸ்ட். லேப்லேயே உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க, அதான் நோன் கான்சன்ட்ரேஷன், அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட். ரைட்டா? பிளாங்க்ன்றது கம்பேர் பண்ணுறதுக்காக ஒரு சொல்யூஷன், ஒரு டெஸ்ட் டியூப் எடுப்பீங்க. மொத்தம் 3 டெஸ்ட் டியூப் எடுக்கணும், ஒன்று பிளாங்க், ஒன்று டெஸ்ட், ஒன்று ஸ்டாண்டர்ட். இந்த பிளாங்க்ல என்ன பண்ணுவீங்கன்னா டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணுவீங்க, ப்ளஸ் டெஸ்ட் சொல்யூஷன் ரீஏஜென்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் இல்லாதது எதை வேணா ஆட் பண்ணுவீங்க. நான் சொல்றது புரியுதா? பிளாங்க், டெஸ்ட், ஸ்டாண்டர்ட்னு எடுப்பீங்க. ஸ்டாண்டர்ட்ல சாம்பிள் எடுக்கிறதோ டெஸ்ட்ல எடுக்கிறதோ பிளாங்க்குக்கு வரக்கூடாது. ரைட்டா? ஒன்லி டிஸ்டில் வாட்டர் லைக் தட். ஸோ இந்த 3 போட்டுட்டு இன்குபேஷன் டைம் பார்க்குறீங்க, 10 minutes ஆர் 15 minutes இருக்கும். அதுக்கப்புறம் கொண்டு போய் ஓடி ஆப்டிக்கல் டென்சிட்டி வேவ் லென்த் பார்க்குறீங்க, அது 520, 540 நானோமீட்டரில் பார்ப்பீங்க. அப்புறம் யூ வில் கெட் ரீடிங், 3 ரீடிங் உங்கள் கையில் இருக்கும். அதை வச்சு ஃபார்முலா இருக்குது, அதை எழுதிட்டு வைங்க. அதாவது அப்ளை பண்ணுவீங்க ஓடியை அப்ளை பண்ண பிறகு கால்குலேஷன் போட்டு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? அந்த ரிசல்ட்ல 3 விதமா நீங்க அதை ஆன்சர் பண்ணணும் எக்ஸாமினர் கேட்டா, நார்மலா, அப்நார்மலா. இந்த அப்நார்மல்ல ஹையா லோவா, அதான் 3 விதமா, அதாவது ஹை, லோ, நார்மல். ஓகேவா? ஃபார் எனி ரிசல்ட், எனி எஸ்டிமேஷன் உங்களுக்கு 3 வேல்யூஸ் கிடைக்கணும். ஒன்று நார்மலாக இருக்கும், நார்மலாக எக்ஸாமினர்கிட்ட நார்மல் பற்றி சொல்லிடணும், அப்பயும் அவங்க ஹை அண்ட் லோ கேட்பாங்க. ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு ஹை வேல்யூவாக இருந்தால் அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னன்றதை சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோட்டல் ப்ரோட்டீன்ஸுக்கு என்ன சொல்கிறோம், யூஸ்வலாக நார்மல் வைக்க மாட்டோம். சரியா? ஹை வேல்யூ உங்களுக்கு வந்துருச்சு, ரைட், எபோவ் 8 milligram வந்துருச்சு, சாரி 8 grams ஆர் 10 grams ஆர் 12 grams உங்கள் ரிசல்ட் வந்துருச்சுன்னா, the causes are number 1 multiple myeloma, right? Number 2 collagen disorders, number 3 infectious diseases like Kala Azar and malaria. நிறைய காசஸ் இருக்கு, நான் ஒரு 3 தான் ஈஸியாக கொடுத்துருக்கேன். மல்டிபிள் மயலோமா, பிளாஸ்மா செல் டியூமர், போன் டியூமர், கொலேஜன் டிசார்டர்ஸ், தேர்ட் இஸ் காலா அசார் அண்ட் மலேரியா. இது வந்து ஹை டோட்டல் புரோட்டீன் வேல்யூ. ரைட்டா? இப்போ லோ டோட்டல் புரோட்டீன் வேல்யூ வந்துருச்சுன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். மால் நியூட்ரிஷன், மால் அப்சார்ப்ஷன் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? மால் நியூட்ரிஷன், மால் அப்சார்ப்ஷன். மால் நியூட்ரிஷன் உங்களுக்கு தெரியும், குவாஷியாக்கர் அந்த மாதிரி. மால் அப்சார்ப்ஷன் சொல்லிடணும். அதுக்கடுத்து லிவர், கிட்னி, போன், மால் அப்சார்ப்ஷன் 5 டிசீஸ் இருக்குது. இது எப்படி சொல்றாங்கன்னா, less than 2 grams of albumin வந்துருச்சுன்னா ஹைப்போ ஆல்புமினீமியா கண்டிஷன்ஸ். ரைட்டா? less than 2 grams. அப்போ லிவர்ல சிரோசிஸ் ஆஃப் லிவர், கிட்னில நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அண்ட் கிளாமருலோ நெஃப்ரைட்டிஸ், போன்ல மல்டிபிள் மயலோமா, மால் அப்சார்ப்ஷன்ல குவாஷியாக்கர். ரைட்டா? மால் நியூட்ரிஷன் அண்ட் மால் அப்சார்ப்ஷன், இதெல்லாம் இந்த 5 கண்டிஷனும் வந்துட்டு ஹைப்போ ஆல்புமினீமிக் கண்டிஷன்ஸ். சரியா? இப்போ சம்டைம்ஸ் இன்க்ரீஸ்டு ப்ரோட்டீன் எது எதில் இருக்குன்னு கேட்டால் டீஹைட்ரேஷன், தட் இஸ் டோட்டல் ப்ரோட்டீன், டீஹைட்ரேஷன், மல்டிபிள் மைலோமா, டியூபர்குலோசிஸ் அண்ட் கிரானிக் இன்ஃபெக்ஷன்ஸ். 1 or 2 டிசீசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க.
டிக்ரீஸ்டு புரோட்டீன் எதில் இருக்குன்னா அதே தான் மால் நியூட்ரிஷன், ஷாக், பேர்ன்ஸ், மால் அப்சார்ப்ஷன், நெப்ராட்டிக் சிண்ட்ரோம், சிரோஸ் ஆஃப் லிவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோட்டல் புரோட்டீன், ஆல்புமின் ரெண்டுக்கும் ஹைப்போ புரோட்டீனீமியா, ஹைப்போ ஆல்புமினீமியா, ஹைப்பர் புரோட்டீனீமியா, ஹைப்பர் ஆல்புமினீமியா, ரைட்டா? இந்த 4 கண்டிஷன்ல உங்களை ஏதாவது ஒன்று ரெண்டு கேட்பாங்க. யூஸ்வலா கேட்கறது ஹைப்போ ஆல்புமினீமிக் கண்டிஷன்ஸ். அது 4 சொல்லணும். லிவர்ல சிரோசிஸ் ஆஃப் லிவர், கிட்னில நெப்ராட்டிக் சிண்ட்ரோம், மால் அப்சார்ப்ஷன் அண்ட் மால் நியூட்ரிஷன்ல குவாஷியாக்கர் அண்ட் மல்டிபிள் மயலோமா, ரைட்டா? அடுத்து இந்த கண்டிஷன்ஸ், இதுக்கு பேர் வந்து கிளினிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். ஓகேவா? இதை தாண்டின பிறகு இப்போ கிளினிக்கல் ரிலேட்டடா சம் அதர் கொஸ்டின்ஸ், ரைட்? புரோட்டீனுரியானா என்னப்பா? ஏன்னா நீங்க புரோட்டீனை பத்தி சொல்றீங்க, எஸ்டிமேஷன் ஆஃப் புரோட்டீன்ஸ் சொல்றதால what do you mean by proteinuria? Normal level is less than 150 milligram per day, 24 hours. If it is more than 150 milligram per day means proteinuria. அதுலயே இன்னொரு கண்டிஷன் இருக்கு, மைக்ரோ ஆல்புமினுரியா, ஸ்மால் பாசி ஆல்புமினுரியா ஆர் ஸ்மால் சொல்லுவாங்க. தட் இஸ் 30 to 300 milligram per day ஆல்புமின் எக்ஸ்கிரீஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மைக்ரோ ஆல்புமினுரியா. அந்த மாதிரி சில பேஷண்ட்டுக்கு ஆக்சிடென்டலாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இண்டிகேட்ஸ் தே வில் கோ ஃபார் டயபெட்டிக் ப்ராப்ளம், தட் இஸ் டயபெட்டிக் நெஃப்ரோபதி, அண்ட் அனதர் ஒன் இஸ் ஹைப்பர் டென்சிவ் ப்ராப்ளம், ஹைப்பர் டென்ஷன். தீஸ் டூ ஆர் தி microalbuminuria is the indicator for these two diseases, that is diabetic kidney disease and hypertension, right? Kidney damage. அதுக்கடுத்து இப்போ இந்த கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடாக பேசிட்டே வரும்போது பேஷண்ட்டுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கும்? ஹைப்போ ஆல்புமினிமியா வந்த பேஷண்ட்டுக்குன்னு கேட்டால் பஃபினஸ் ஆஃப் ஃபேஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஸ்வெல்லிங் ஆஃப் ஐலிட்ஸ், பஃபினஸ் ஆஃப் ஐலிட்ஸ், தட் இஸ் த ஹால் மார்க் ஆஃப் தி hypoalbuminemia conditions. May be so many conditions, but the patient's problem is puffiness of the face, sometimes puffiness of the eyelids, swelling of the eye, right? So these are all the important points for your estimation of plasma, total proteins by biuret method. இதை வச்சுட்டு நீங்கள் குளுக்கோஸ், கிரியாட்டினின், யூரியா எல்லாமே படிக்கலாம். நானும் அடுத்த வீடியோவில் அதெல்லாம் போடுறேன், ரைட்டா?